ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு crafttamil சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கலர் பேப்பரில் ஃப்ளவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வால் ஹேங்கிங் பண்ணலாம். நியூஸ் பேப்பரை இப்போ நான் ரோல் பண்ண மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய ரோல் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி லைனாக அடுக்கிட்டு ஒரு ஜன்னல் மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். அப்புறம் அது நல்லா ஒட்டினதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இதை ஒட்டிட்டு பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு பிளாக் கலரில் ரொம்ப பிடிக்கும். அது பிளாக் கலர், அதுவும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணிவிட்டு அதை பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி நம்ம அந்த பீசஸை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்போ நான் லீவ்ஸ் தான் கட் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தின் தின் லீவ்ஸ் இதில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, 2 க்ரீன் கலரில் கட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஒரு டார்க் க்ரீனு ஒரு லைட் க்ரீன் அந்த கம்பைண்டாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே கலர் வச்சா அந்தளவுக்கு அழகாக இருக்காது. இப்போது மெலிஸாக கட் பண்ணியாச்சா, இப்போது 2 பெரிய லீவ்ஸு இதிலே நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணால் அந்த ஸ்ட்ரக்சர், லீஃபோட ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அது மாதிரி ஈஸியாக வரும். ஓகே, நம்ம கட் பண்ணணும் அவசியமே இல்லை. இப்போது என்கிட்ட ஜிக்ஸாக் சிசர் இல்லாததுனால நான் ஜிக்ஸாக்காக அந்த ஓரங்களை கட் பண்ணி விடுறேன். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மெலிசாக இன்னொரு லீஃபும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் ஜாப் தான், ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, அதுவும் பேப்பரில் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கட் பண்ணி எடுத்துடாதீங்க, லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, அப்போ பார்க்குறதுக்கு இந்த லீஃப் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ஃப்ளவர் பண்ண போகிறோம். இது ஆர்டினரி ஃப்ளவர் தான், கொஞ்சம் ரோஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 4 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பண்ணுறது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் 8x8 சென்டிமீட்டர் கூட வச்சுக்கலாம். எத்தனை சென்டிமீட்டர் வைக்கிறீங்களோ அது ஈவனாக 4 பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, எவ்வளோ பெரிய ஃப்ளவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இப்போது இது மாதிரி ஒரு 4 பீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கர்வ்டு ஷேப்பு கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் 4 பீஸ் கட் பண்ணியாச்சா, இப்போ இதை நம்ம ஒரு லீஃப் கட் பண்ணி ஒரு இதழ் எடுத்துகிட்டு அதை அந்த கார்னரில் வச்சு ஒட்டிக்கலாம். இது நீங்கள் உங்களுக்கு எந்த மாடல் ஃப்ளவர் பிடிக்குதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்றும் இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாடலில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ளவர் கூட பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர் தான் நான் சொல்கிறது. ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்களே முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த கலரும் அந்த டிசைனும் சேர்ந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வால் ஹேங்கிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி கலர் பேப்பர் வச்சு வால் ஹேங்கிங் பண்ணுறது என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். தொடர்ந்து ஸ்லைம் அது இதெல்லாம் போட்டுகிட்டே இருந்தோமா, சரி ஒரு வால் ஹேங்கிங் பண்ணலான்னு வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒரு பெட்டல்ஸ் கூட நீங்கள் வீணடிக்காதீங்க. எல்லாத்தையும் இது மாதிரி மடித்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே அழகாக வந்துடும். அந்த ஷார்ப் எட்ஜு அப்படியே போய் ஒட்டிக்கும். நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், கை வச்சு அழுத்தி விடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜு மாதிரி அழகாக ஒட்டிக்கும். ஃப்ளவர் உங்களுக்கு ஷேப் ரொம்ப அழகாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் ஃப்ளவர்ஸ் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு ஸ்கூலுக்கு சில்ட்ரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கெலாம் நிறைய யூஸ் ஆகும். இந்த மாதிரி சிம்பிள் ஃப்ளவர்ஸு பியூட்டிஃபுல்லாக அந்த ஓரத்தை மட்டும் கையில் அப்படி மடித்து விட்டிங்கன்னா பார்த்தா தெரியுதா உங்களுக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரோஸ் மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. இப்போது நம்ம பெருசாக கட் பண்ணி வச்ச அந்த லீஃபை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். 2 பக்கமும் பெருசாக ஒட்டிட்டு இதில் ஃப்ளவரை விட இந்த வால் ஹேங்கிங்கில் நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் லீஃப்க்கு தான் கொடுத்துருக்கேன். எப்பயுமே நிறைய ஃப்ளவர்ஸ் தானே கட் பண்ணி நிறைய ஊட்டுவோம். இந்த தடவை கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கணும், என்ன சொல்கிறது, ஒரு புஷ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழில் புதர் மாதிரி ஒரு இது செட்டப் பண்ணோன்னா எப்படி இருக்கும், அதில் ஃப்ளவர் வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி செட்டப் தான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப யோசித்து இப்படி ஒரு ஐடியா பண்ணி பார்த்தேன்.
எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் இருக்குது. நல்லா வந்திருக்கு இது வரைக்குமே. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இது சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த காம்பினேஷன் வந்து லைட் க்ரீனு ப்ளஸ் டார்க் க்ரீனு, அதுக்கப்புறம் அதில் ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ரூமில் எங்கே வச்சாலும் இது வந்து நீங்கள் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம், இல்லைனா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். எது வேணால் ஒட்டி உங்கள் ரூமில் வாலில் ஒட்டி வைங்க. இல்லை கயிறு போட்டு கட்டி வச்சாலும் சரி தான். எப்படி பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ரூமை டெக்கரேட் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன். எந்த லீஃபையும் வேஸ்ட் பண்ணாமல் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டேன். ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே இதில் பெருசாக ஒன்றும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா, இது சிம்பிளாக பண்ண போகிறேன்னு. சிம்பிளாக அழகாக பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் என்கரேஜிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.